पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोप कुमाराय गोविंदाय नमो नमः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை தர மறுத்த துரியோதனாதிகளை சந்தித்து பார்த்தோம்னா, கிருஷ்ணனை எப்படியாவது தூதுவனாக சென்று அந்த ராஜ்யத்தை மீட்டு தரும்படி பாண்டவர்கள் பணிக்க பகவான் கிருஷ்ணன் அதனை ஒப்புக்கொண்டு திருதராஷ்டிரனுக்கு வேண்டிய உபதேசங்களை கூற, பகவான் கிருஷ்ணனை தொடர்ந்து பரசுராமரும் கண்வ ரிஷிகளும் நாரதரும் ஏன் காந்தாரியும் கூட நல்ல வார்த்தைகளை கூறி, ஆனால் யாருடைய உபதேசத்தையும் ஏற்க துரியோதனன் தயாராக இல்லை. காரணம் என்னன்னா, பூரணமான களியினுடைய அவதாரமே துரியோதனன். எவ்வளவு நல்லது சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லை. எப்படி யோசித்தாலும் நான் என்ன தவறு செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் கூறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். இப்போ இன்னும் சொல்லப்போனா, தூதுவனாக வந்த பகவான் கிருஷ்ணனை கட்டி போட திட்டம் தீட்டினான் துரியோதனன். இதை சாத்தகி மூலமாக அறிந்த பகவான் கிருஷ்ணன் திருதராஷ்டிரரிடம் யார் யாரை கட்டுகிறார்கள் என்று பார்த்து விடுவோம் என்று விஸ்வரூப தரிசனத்தை காண்பித்தான். பகவத் பக்தர்கள் அத்தனை பேரும் ஆனந்தமாக அவனுடைய தரிசனத்தை, ஏன் திருதராஷ்டிரன் உட்பட பிறவி குருடன், ஆனால் பகவானை பார்ப்பதற்காக ஒரு புதியதொரு பார்வையை இறைவன் வழங்கினான். ஆனால் அதை பார்த்து விட்டு உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று கேட்டும் பொழுது, இனி உன்னை பார்த்த இந்த கண்கள் இந்த உலகத்தை பார்க்க பிடிக்கவில்லை கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்வையை எடுத்து விடு என்று வேண்டினான். இயற்கையிலேயே திருதராஷ்டிரன் நல்லவன் தான், ஆனால் அவனுடைய குழந்தைகள் மேல் இருக்கக்கூடிய அந்த வியாமோகத்தினால் அவர்கள் செய்கின்ற அதர்மத்திற்கெல்லாம் துணை நின்றான் திருதராஷ்டிரன். இப்போ எவ்வளவோ சொல்லியும் திருந்தாத துரியோதனன் இனி யுத்தம்தான் இதற்கு தீர்வு என்று முடிவு செய்து பகவான் கிருஷ்ணன் உபப்ளாவ நகரத்தில் இருக்கக்கூடிய பாண்டவர்களை சந்திக்க கிளம்பினான். போவதற்கு முன் குந்தியை சந்தித்து, உன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டியது ஏதாவது இருக்கிறதா அப்படின்னா பாருங்க, விதுலா உபாக்கியானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்திரிய தாய் தன்னுடைய மக்களுக்கு எப்படியெல்லாம் வீரனை சொல்லிக் கொடுக்கிறாள் என்பதனை மிக நீளமான உபதேசமாக குந்தி சொல்ல, அதை தொடர்ந்து பாருங்க, யுத்தத்திற்கு முன் தான் செய்ய வேண்டிய பல விஷயங்களை அஸ்வத்தாமனை அழைத்து, தயவு செய்து பாண்டவர்கள் மேல் முழு பலத்தை பிரயோகப்படுத்தாதே அப்படின்னு சொல்லி, பீஷ்மர் துரோணர் போரிடுவது எதற்காக அப்படின்னா துரியோதனன் மேல் இருக்கின்ற பாசத்தினால் அல்ல, ஏன்னா அவன் அதர்மவாதி என்பதை நன்றாக அறிவர். இருந்தாலும் அவனுடைய வீட்டிலே அன்னம் உண்டு, அந்த ருணம், அதாவது அந்த கடனுக்காக வேறு வழி இல்லாமல் பீஷ்மர் துரோணர் போரிடக்கூடிய ஒரு துர்பாகிய நிலை ஏற்படுகிறது. இதை துரியோதனிடம் சொல்கிறார்கள் பீஷ்மரும் சரி துரோணரும். எங்களுடைய காலம் இன்னும் சொற்ப நாட்களே இருக்கிறது துரியோதனா, ஆனால் போர் என்பது நிச்சயமாக புத்திசாலித்தனமான விஷயம் அல்ல. நிச்சயம் நம் படை மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க இருக்கிறது அப்படின்னு வெளியாளுங்க உபதேசத்தை தான் கேட்கல, மழையென தான் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய பீஷ்மாச்சாரியார் துரோணாச்சாரியார் சொல்ற வார்த்தைகளுக்கு கூட மரியாதை கொடுக்க முடியாத அளவுக்கு அந்த மனம், துரியோதனுடைய மனம் அப்படி இருந்தது. இப்போ கர்ணனை தனிமையில் சந்தித்து பகவான் கண்ணன் பல விஷயங்களை கூறினான். அவனுடைய பிறப்பின் ரகசியம், கர்ணா நீ குந்தியின் புத்திரன்,
நியாயமாக பார்த்தால் சூரியனால் குந்திக்கு பிறந்தவன். குந்தி யாரை திருமணம் செய்கிறார்களோ அவரே உன்னுடைய தந்தையாவர். அப்படி பார்த்தால் பாண்டுவனுடைய முதல் குழந்தை நீதான். நீ போ, பாண்டவர்களை சந்தித்து இந்த உண்மையை சொல். அத்தனை பேரும் சந்தோஷப்படுவார்கள். தர்மராஜன் உன்னை ஆறத் தழுவி மகிழ்வான். இனிமேல் அந்த ராஜ்ய பரிபாலனம் அனைத்தும் உனக்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கர்ணனிடம் கூற, அப்போ கர்ணன் பலவிதமான விஷயங்களை கூறுகிறான். குந்தி என்னை பிறந்தவுடன் என்னை வேண்டாம் என்று விட்டுவிட்டவள். ஆனால் அதிரதனும் ராதேயும் என்னை கண்டெடுத்து எவ்வளவு பாசத்தை ஊட்டி சிறுவயதில் பாலூட்டி மலமூத்திரங்களை விசர்ஜனம் செய்து நன்றாக வளர்த்து சரியான காலத்தில் திருமணம் செய்து வைத்து இன்று நானே உலகம் என்று அதிரதனும் ராதையும் வாழ்ந்து வருகிறார்களே, அவர்கள் இதுவரை நமக்கு செய்த அந்த ருணம், அந்த கடனுக்கு நான் என்ன கைமாறு செய்துவிடப் போகிறேன்? யாருமே கைவிட்ட ஒரு கையறு நிலையில் துரியோதனன் நான் இருக்கிறேன் என்று என்னை அரவணைத்தானே, அவனை விட்டு விட்டு வர சொல்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் தன் பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்களை எல்லாம் பகவான் கண்ணனிடம் கூறுகின்ற அந்த விருத்தாந்தங்களை பார்த்து, இப்போ குந்தியினுடைய புத்திரன் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கண்ணன் கூறிய போதுதான் கர்ணனுக்கு தெரியுமா அப்படின்னா இல்லை, அவனுக்கு முன்னமே தெரியும். குந்தியினுடைய புத்திரன் நான் தான் என்பது ஏற்கனவே தெரியும். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கர்ணனிடம் கேட்டும் பொழுது, ஒரு முறை நாரதர் அஸ்தினாபுரம் வரும் பொழுது பீஷ்மாச்சாரியாரை சந்தித்து நடந்த அனைத்து விருத்தாந்தங்களையும் பீஷ்மரிடம் தெரிவித்தார். திருமணத்திற்கு முன்பே சூரியன் மூலமாக பிறந்த குழந்தையே இன்றைய கர்ணன் அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மாச்சாரியாரிடம் கூற, பீஷ்மர் மூலமாக இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டான் கர்ணன். ஆனால் அதனை யாரிடமும் மூச்சு விடவில்லை கர்ணன். சரி, இதுல என்னன்னா, இவ்வளவு ஆசை காட்டிய பொழுதும் இனிமேல் ராஜ்ய பரிபாலனம் உன்னுடையதுதான், அத்தனை பாண்டவர்களும் உன்மீது அவ்வளவு அன்பை பொழிய போகிறார்கள், துரியோதனாதிகளிடம் இருக்கும் வரை உன்னுடைய வாழ்வு நிச்சயமாக சூன்யமாகிவிடும், நாளை யுத்தம் நடந்தால் ரணரங்கத்தில் நீ தோற்கத்தான் போகிறாய், உன்னுடைய உயிரை இழக்க நேரிடும். ஆனால் இப்பொழுது பாண்டவர்களோடு நீ சேர்ந்தால் நிச்சயமாக ஒரு பக்கம் வெற்றி கிடைக்கும், இன்னொரு பக்கம் ராஜ்யம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ஆசை வார்த்தைகளை பகவான் கண்ணன் கூறிய பொழுதும், ஆனால் எது ஒன்றிற்கும் அந்த ஆசை வார்த்தைகளை எல்லாம் கேட்டானே தவிர அதெல்லாம் எனக்கு நிரந்தரம் இல்லை, சரியான நேரத்தில் எனக்கு யாரெல்லாம் எனக்கு தோள் கொடுத்தார்களோ அவர்கள்தான் எனக்கு முக்கியம் என்று பகவான், அதாவது கர்ணன் பாருங்க, அவர்களை விட்டு நான் வரமாட்டேன் என்பதை ஸ்பஷ்டமாக தெரிவித்தான். பாருங்க, அது மட்டுமா அப்படின்னா, கண்ணா எனக்கு என்னென்ன நடக்க போகிறது என்பது முன்கூட்டியே எனக்கு தெரிகிறது. பாண்டவர்கள் இந்த யுத்தத்தில் ஜெயிக்கத்தான் போகிறார்கள். நீ எப்பொழுது சாரதியாக அர்ஜுனுடைய ரதத்தில் அமர்கிறாயோ அப்பொழுது வெற்றி உறுதியாகிவிட்டது. அந்த ரதத்தின் மேலே, அந்த துவஜத்திலே எப்பொழுது ஹனுமன் வீற்றிருக்கிறாரோ அப்பொழுதே ஜெயம். ஹனுமன் எந்த இடத்தில் இருக்கிறானோ அந்த இடத்தில் ஜெயத்தை தவிர வேறு ஒன்றை நம்மால் பார்க்க முடியாது என்பதை நான் நன்கு அறிவேன். பாருங்க, கர்ணனாக இருந்தாலும் எதிரணையில் இருக்கக்கூடிய பாண்டவர்களுடைய பலம் என்ன, அவர்கள் நிச்சயம் வெல்லத்தான் போகிறார்கள் என்பதை முன்கூட்டியே அறிந்தவன் கர்ணன். அது மட்டுமா அப்படின்னா, இது மட்டுமல்ல, அர்ஜுனன் ஒருவேளை யுத்தத்திற்கு வந்து எப்போ நின்று தன்னுடைய காண்டீபத்தை எடுத்து பான மழையை ஆரம்பிக்கிறானோ
4 யுகம் என்று சொல்கிறார்களே, கிருத யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். எந்த யுகமும் காணாத போறது அது நிச்சயமாக கலியுகமாகத்தான் இருக்கும். காரணம் என்னன்னா, இவ்வளவு உயிர் சேதம் ஏற்படுகிறது என்றால் நிச்சயமாக ஏனைய 3 யுகங்களாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அது மட்டுமா அப்படின்னா, பீமசேனன் துச்சாசனனுடைய இரத்தத்தை குடித்து நர்த்தனம் ஆடத்தான் போகிறான். இது எனக்கு முன்கூட்டியே தெரிகிறது கண்ணா. அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தர்மராஜன் ஜபம் செய்து கொண்டே ஹோமம் செய்வதை என் கண்களால் காண முடிகிறது. அது மட்டுமா, பீஷ்மர் துரோணருக்கு நிச்சயமாக சொல் என்னன்னா, இந்த மாசம் நன்றாக இருக்கிறது, சரி இனிமேல் ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு கடைசி ஆசை ஏதாவது இருந்தால், யாக யஜ்ஞங்கள் செய்ய வேண்டுமா, தான தர்மங்கள் செய்ய வேண்டுமா, இந்த கடைசி ஆசை என்று சொல்வார்களே, இதற்கு மேல் இவர்கள் உயிரோடு இருக்க போவதில்லை என்பதை முன்கூட்டியே என்ன சொல்லுது, தீர்மானித்து என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை இந்த மாசத்திலே செய்துவிட வேண்டும். ஏன்னா இன்னும் சரியாக 7 நாளில் வருகின்ற அமாவாசை வரும். அந்த நேரத்திலே, ஏன்னா அமாவாசை நாள் இந்திர தேவனுக்கு சம்பந்தப்பட்டதாகும். அன்றைய தினம் போருக்கு நாங்கள் வர இருக்கிறோம் என்பதை பாருங்க, நேரடியாகவே பகவான் கண்ணன் கர்ணனிடம் கூறினார். பாருங்க, உங்களுடைய ஆசை அதற்குள் ஏதாவது இருந்தால் அதை பூரணம் செய்து கொள். அதற்கு பிறகு நீங்கள் நினைத்தாலும் நீங்கள் உயிரோடு இருக்க போவதில்லை. உடனே கர்ணன் சொல்கிறான், கண்ணா, இது எல்லாம் தீர்மானிக்கப்பட்டது. இதனுடைய சூத்திரதாரி நீந்தான். இதை அனைத்தும் அறிவேன் நான். மீண்டும் மீண்டும் இதையே சொல்லி ஏன் பயமுறுத்தி கொண்டிருக்கிறாய்? பிராக்டிக்கலா சொல்றான். அது மட்டுமா அப்படின்னு கேட்டா, இந்த ஒட்டுமொத்த கௌரவாதிகளினுடைய வீழ்ச்சிக்கு முதல் சகுனி, 2வது நான், 3வது துரியோதனன், 4வது துச்சாசனன். இவர்கள் அத்தனை பேரும் நிச்சயமாக இறக்கத்தான் போகிறார்கள். இவர்களுக்கு கண்டிப்பாக நரகம்தான் கிடைக்கப் போகிறது. ஏன் கேட்டீங்கன்னா, இதை இவ்வளவு உறுதியாக கூறுவதற்கு காரணம், ராத்திரி ஆகும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கனவுகளாக விழுந்து கொண்டே இருக்கிறது. அந்த கனவுகள் நல்லதாகவே இல்லை கண்ணா. எல்லா விதமான அபசகுனங்களும் கண்களுக்கு தெரிகிறது. ரோகிணி நட்சத்திரத்திற்கு சனி பிடித்த மாதிரி கண்களால் காண முடிகிறது. அப்படின்னா ரோகிணி நட்சத்திரத்தில் சனி அப்படின்னா அந்த பூமி அழிய போகிறது என்று சாஸ்திரம் கூறுகிறது. அது மட்டுமா அப்படின்னா, துரியோதனன் சரி சைன்யத்தை எல்லாம் அழைத்து ரைட், அத்தனை பேரும் அந்த துரியோதனாதிகளுக்கு உணவு கொடுக்கும் பொழுது சிறிதளவே உண்கிறார்கள், ஆனால் பெரிதளவு மலம் செய்கிறார்கள். அப்படி இது அபசகுனத்தின் உச்சம். அந்த படை அழிய போகிறது என்பதற்கு துர்நிமித்தம். இதையெல்லாம் நான் கண்டு வருகிறேன் கண்ணா அப்படின்னு கர்ணன் சொல்றான். அது மட்டுமா அப்படின்னா, பாண்டவர் பக்கம் இருக்கக்கூடிய பிராணிகளும் வாகனங்களும் அத்தனை பேரும் குஷியாக இருப்பதை நான் பார்க்கிறேன். ஆனால் ஒரு பக்கம் அவர்கள் எங்கு இருக்கிறார்களோ பட்சிகள் அவர்களை பிரதட்சணாகாரமாக வந்து கொண்டு இருக்கிறது. அதாவது வலது புறம் இருந்து இடது புறமாக பிரதட்சணையாக வந்து கொண்டிருப்பதை காண்கிறேன். இது நல்ல சகுனத்தை காட்டுகிறது. ஆனால் பாண்டவர்கள் எங்கெல்லாம் செல்கிறார்களோ பட்சிகள்
அபப்பிரதக்ஷனை இடமிருந்து வளமாக போய்க் கொண்டு இருக்கிறது. பாருங்க, இந்த தோல்வி என்பது, யுத்தத்தினுடைய தோல்வி என்பது ஏதோ ஒரு நாளில் வந்தது அல்ல கண்ணா. ஏன்னா படிப்படியாக துரியோதனன் தன்னுடைய தோல்விதரை வரவேற்றிருக்கிறான். அதை என்ன என்பதை ஒவ்வொன்றாக சொல்கிறேன் கேள் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனுடைய வீழ்ச்சிக்கு முக்கிய காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் வரிசைப்படுத்துகிறார். அது என்ன என்பதனை நாளை பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.